ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான தோட்டங்களை தான் பார்க்க போகிறோம். எந்த ஏரியா அப்படின்னு நினச்சிங்கன்னா, குமரி மாவட்டத்தில் திடல், அதாவது கடற்கரை திடல், நம்ம தெள்ளாந்தி இந்த ஏரியா, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பசுமையான ஏரியா. குமரி மாவட்டத்திலே நம்ம நாகர்கோவிலுக்கு மிக மிக அருகாமையில் இருக்கிற ரொம்ப ரொம்ப மலை சார்ந்த பகுதியில் தனிப்பட்டா, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நமக்கு சேலு கொண்டு வந்திருக்குது. டோட்டலாக 7 ஏக்கர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 50 சென்ட் நமக்கு பிரித்து கொடுக்குறது மாதிரி, நமக்கு மனைக்கு போகிற பாதையில் உள்ள இந்த டாரஸ் வர்ற பாலம் தான் நமக்கு மெயினான பாலம். இதுக்கு கீழே நமக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுது. இந்த ஆறு பார்த்திங்கன்னா நமக்கு பேச்சிப்பாறை டேம்லேருந்து வரக்கூடிய ஆறு. இந்த லைன் அப்படியே போனீங்கன்னா நமக்கு உலக்கை அருவி இந்த ரூட்டுக்கெல்லாம் போயிடலாம். நமக்கு மலை பிரதேசம், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவுள்ள ஒரு சூப்பரான அடிப்பொலியான ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம லேண்டெல்லாம், நமக்கு தோட்டங்கள்லாம் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம். பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் பள்ளமான ஏரியா தான். நம்ம இந்த ரோட்டிலேருந்து கீழே பள்ளமான ஏரியாவில் நமக்கு வந்து வயல் ஏரியா, அதாவது நெல் விவசாயம் நடக்கிற ஏரியா. இந்த வயலுக்கு, இந்த ரோட்டுக்கு மேல் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. 365 நாள் நமக்கு தண்ணி சப்ளை எப்பவும் இருக்கும். இந்த ஆறை ஒட்டி தான் நமக்கு இந்த லேண்டுகள் எல்லாமே சேலு கொண்டு வந்திருக்கோம். ஆறை ஒட்டி தாங்க, தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. உங்கள் பார்க்குறீங்க, மலையிலேருந்து வர்ற தண்ணிகள் நம்ம லேண்டுக்குள்ளே வந்து ஒரு குளமெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 50 சென்ட்டாக நம்ம பிரித்தும் வாங்கிக்கலாம். பார்க்குறீங்க, அவ்வளோக்கு ஒரு சோலை வனம் நிறைந்த ஒரு இயற்கையான ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்க இடங்கள். பார்க்குறீங்க, நமக்கு 1 ஏக்கர் வேணால் 1 ஏக்கர் எடுக்கலாம், 2 ஏக்கர் 3 ஏக்கர் எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு டோட்டலாக இப்போ 7 ஏக்கர் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். பார்க்குறீங்க, தென்னை மரங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் இங்கே தேங்காய்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக அங்கே வந்து குரங்கு தொந்தரவு ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க விவசாயம் அதிகமாக நடக்கிற ஏரியா. இதுக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா தேக்கு தோட்டங்கள், இப்படி ஏராளமான தோட்டங்கள். நமக்கு இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு 50 சென்ட்டாக வாங்கினா நமக்கு அழகாக பாதை, 20 அடி பாதையோடு நமக்கு சூப்பராக பிரித்து தருவாங்க. வந்தீங்கன்னா நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு விவசாயம் பண்ணணும் எங்களுக்கு, இல்லை எனக்கு ஒரு வீடு கட்டி நாங்கள் இங்கே வந்து சும்மா இருக்கணும் அந்த ரெஸ்ட் டைமில், அதாவது ஃபாரினில் இருப்பீங்க, இல்லைனா சென்னை, பெங்களூர், மும்பை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் இருந்துட்டு நம்ம ஊருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்றவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணதுக்காண்டி ஒரு இடத்த, எங்களுக்கு ஒரு இடம் வேணும், அப்படி ஒரு இயற்கையான இடமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பரான இடம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். பார்க்குறீங்க, இந்த ஆறெல்லாம் பார்க்குறீங்க, இது மலை அருகாமையில் நமக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது. ஃபாரஸ்ட் ஏரியாலேருந்து நமக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்டா நிலம், தனி பட்டா நிலம் வந்து சூப்பரான கரண்டான ஏரியா தான். வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எப்படி கொடுக்குறாங்கன்னா, 50 சென்ட் 20 லட்சம் வச்சு பிரித்து கொடுக்குறாங்க. 1 ஏக்கரா வேணாலும் நமக்கு 1 ஏக்கரை எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும்னா மறக்காமல் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இந்த லேண்டை போய் கொண்டு காமிக்கிறேன். பார்க்குறீங்க, அருமையான இடம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.